ஹலோ, பிரைஸ் த லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆனபடியாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலைத்து கொண்டிருங்கள். ஹல்லேலூயா. இயேசு உங்களை விடுதலையான வாழ்வுக்கு உங்களை அழைத்திருக்கிறார். பாண்டேஜ் free life. You are no more under any bondage. நீங்கள் எந்த அடிமைத்தனத்துக்குள்ளும் இல்லை. காரணம், இயேசு தம்முடைய சிலுவை மரணம் உயிர்த்தெழுதலினாலே உங்களை நிரந்தரமாய் விடுதலையாக்கி இருக்கிறார். இந்த பூமியிலே, இந்த வாழ்க்கையிலே அந்த விடுதலையான வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும். பாவத்தின் மீது, இருளின் மீது, வியாதிகளின் மீது, போராட்டத்தின் மீது இயேசு உங்களை விடுதலையாக்கி இருக்கிறார். விடுதலை அது தேவனுடைய மகா பெரிய சத்தியத்தின் திட்டமாயிருக்கிறது. ஃப்ரீடம் இஸ் தி டிவைன் பர்பஸ். அல்லேலூயா. அது தேவனுடைய திட்டமாயிருக்கிறது. பாவ தண்டனையிலிருந்து விடுதலை, பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலை. நீங்கள் தேவனிடத்தில் நேரடியாய் அவரை தொழுது கொள்ளவும், அவரோடு ஜெபத்தில் இடைப்படவும் தேவன் உங்களை விடுதலை ஆக்கியிருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தம்முடைய சிலுவையிலே அவர் செய்து முடித்த மகிமையான அந்த ஜெய காரியங்களினாலே நீங்கள் விடுதலை ஆயிருக்கிறீர்கள். அல்லேலூயா. நீங்கள் மறுபடியும் அந்த அடிமைத்தன வாழ்க்கைக்கு ஓடி போயிடாதீங்க. நிறைய பேருக்கு நீங்க விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறதே தெரியல. சின்ன சின்ன கட்டு, பெரிய கட்டு என்று சொல்லி பலவித காரியங்களிலே நீங்கள் அறியாமலே உங்களை மறுபடியும் அந்த அடிமைத்தன கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளே வாழுகிறீர்கள். இல்லை, எதிர்த்து நில்லுங்கள். இயேசு என்னை விடுதலையாக்கி இருக்கிறார். உடைய வாழ்க்கையை பார்த்து சொல்லுங்கள், சூழ்நிலையோடு சொல்லுங்கள், போராட்டத்தை பார்த்து சொல்லுங்கள், குறைவுகளை பார்த்து சொல்லுங்கள், வியாதிகளை பார்த்து சொல்லுங்கள். இயேசு என்னை சுகமாக்கி இருக்கிறார். இயேசு என் குறைவுகளை மாற்றி இருக்கிறார். இயேசுடைய சமாதானம் என் வாழ்விலே நிறைவாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் விடுதலையான வாழ்வு வாழ இயேசு என்னை அழைத்திருக்கிறார். நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தின் பிதாவே, எல்லாவற்றின் மீது ஆளுகை தந்து விடுதலையான ஒரு வாழ்க்கையை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் தங்களுடைய வாழ்க்கையிலே எனக்கு விடுதலை வரவில்லையே என்று சொல்லி சத்தியத்தை அறியாமல், புரிந்து கொள்ளாமல், பிசாசுடைய தந்திரங்களினாலே சத்தியத்தை மறந்து போயிருக்கிறபடி பிள்ளைகள் மேலே தேவனுடைய கரம், வல்லமையான கரம் இந்த நாளில் இறங்குவதாக. தேவ மகிமை அவர்களை மூடற்ற ராஜா. அறிவாகிய ஒளி அப்படி உள்ளத்திலே தோன்ற செய்தவரே, இப்படி பிள்ளைகள் விடுதலையான வாழ்க்கை வாழ கிருபை செய்தருளும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இப்படி மகிமையான நாமத்தை நீர் மேன்மைப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்து என்னும் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you. Live a happy life.